وفي هذا الصباح اللهم يا جبار السماوات والأرض اجبر خواطرنا وأسعد قلوبنا وتول أمورنا وطمئن أرواحنا وارزقنا القناعة والرضا لكل قضاء وقدر يا رب. الخيرة في كل أمر وفي كل اختيار. சின்ன சம்பளம், கொஞ்சம் சம்பாதிக்கிறார், மாஷா அல்லாஹ் பரக்கத்தா வாழ்றாங்க மக்கள். பள்ளி ஹஸரத்மார்கள் முஅஸ்ஸினாருடைய சம்பளத்தை பாருங்க, இந்த மதரசாக்களுடைய உஸ்தாத்மாருடைய சம்பளத்தை பாருங்க. சின்ன சின்ன சம்பளங்கள். நிர்வாகங்களுக்கு கண் திறக்கிறோம் இல்ல, வாங்குற வேலையெல்லாம் வாங்கி கொள்ற. ஆனா அந்த உலமாக்களுடைய சம்பளத்தை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. மதரசாக்கள்லயும் அப்படி, பள்ளிகள்லயும் அப்படி. சில முதலாளிமாரு தொழிலாளிகள் கஷ்டப்படுகிறாங்க, தண்ட கடையை முன்னேற்றத்துக்கு தொழிலாளியால 1க்கு 2 கடையாவி, 2க்கு 4 கடையாவி. ஆனா தொழிலாளிக்கு எந்த ஒரு கவனிப்பும் கிடையாது. அவனுக்கு எந்த நாள் அந்த சம்பளம், தனக்குள்ள விஷயத்தை அவங்கள வச்சு பார்க்கறது இல்ல. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் அவர்களை கைவிடல, சந்தோஷமாக பரக்கத்தாக வாழுகிறார்கள். தன்னுடைய பிள்ளை குட்டிகள் அல்லாஹ் தஆலா கண்ணியமா வாழ வச்சிருக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பள்ளியில ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி குதுபாவுக்கு போனேன். அந்த பள்ளியினுடைய நிர்வாக தலைவர் எங்களோட மிச்சம் மஹப்பத்து. அவர் சொன்னார், ஹஸரத் எங்கட பள்ளிக்கு இமாம் ஒன்று கேட்டு நாங்க கால் பண்ணினோம் பேப்பர்ல, பலரும் வந்தாங்க. கடைசியா ஒரு ஹஸரத் வந்தாங்க. எங்கட ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம். இப்ப பள்ளியில ரூல்ஸ் தானே, சட்டம். ஓதுற காலத்திலையும் சட்டம், பள்ளியிலையும் சட்டம். இப்ப சட்டம் போட்டாச்சு. ஹஸரத் எங்கட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் இப்படி இப்படி இருக்குது. அந்த ஹஸரத் எல்லா சட்டத்துக்கும் ஆமா போட்டாராம். சரி சரி. இந்த நிர்வாகி கேட்டாரா, ஹஸரத் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறீங்களே, நீங்க சம்பளத்தை பத்தி ஒன்றும் பேசலையே? இல்ல இல்ல, அதை பத்தி பேச தேவையில்லை. கடைசியா அவர் வற்புறுத்தி கேட்டார், ஹஸரத் உங்களோட சம்பளம் என்ன வேணும்? என்னமோ கொடுக்க போற மாதிரி சும்மா கேட்டுக்கொள்ற போய்க்கு. அப்ப அவர் சொன்னாரா, ஹஸரத் சிம்பிளா சொன்னாரா, ஆஜியார் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவோ அதை எனக்கு தாங்க அப்படின்றாராம். அவர் சொல்றாரு, ஹஸரத் இந்த அறப்படிச்ச மௌலைமார பாருங்கோ, இந்த மௌலைமார் அறப்படிச்ச தனத்தை பாருங்கோ, அப்படியா பேசுற என்னோட? நான் கேட்டேன் என்ன பிரச்சனை என்று. அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு உங்களோட வீட்டுல எத்தனை பேரு? அவரும் மனைவியும் 2 பிள்ளையும்.